மே மாதம் 1ஆம் தேதி முக்கியமாக 3 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தன. இதுல முதலாவது திரைப்படம் கவனமீர்த்த திரைப்படம் சூர்யாவினுடைய ரெட்ரோ. காரணம், கங்குவா திரைப்படத்தில் அடி வாங்கினதுக்கு பிறகு மீண்டு வந்திருக்கிறார் சூர்யாவும் சூர்யாவினுடைய ரசிகர்களும். முதல் நாள் உலகம் முழுவதும் 46 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது. அதே சமயம் 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஹிட் கேஸ் 3, இது நானியினுடைய நடிப்புல ஒரு பேன் இந்தியன் மூவியாக ரிலீஸ் ஆகியிருந்தது. முழுக்க முழுக்க ஆக்ஷன் ரணரௌத்ரமாக வெளியாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் முதல் நாளிலேயே 43 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. நானியினுடைய பெஸ்ட் ஓப்பனிங் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இன்னும் ஒரு திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி, இது யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ட்ரெய்லர் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த திரைப்படத்தை கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அந்த முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் நாள்ல 3 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்திருக்கலாம். அப்பப்பா, பெரிய கதாநாயகர்கள் இல்ல, பெரிய ப்ரொமோஷன் இல்ல, ஆனாலும் சோஷியல் மீடியாவில் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் துணுக்கு காட்சிகளும் தந்த ஹைப் வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்திருக்கிறது. ஆக இந்த திரைப்படமும் வசூல்ல சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லி விமர்சகர்கள் கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க.